தூதுவளை. இதுக்கு சிங்கவள்ளின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. அது என்ன சிங்கவள்ளி? அதை ரெண்டா பிரிச்சுப்போம். சிங்கம், வள்ளி. வள்ளினா வலிமை. சிங்கத்தை போன்ற வலிமையை தரக்கூடிய ஒரு மூலிகையா இது இருக்கிறதால சிங்கவள்ளின்னு இதுக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க. இது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்மா, இருமல் போன்ற நோய்களுக்கும், டைஜஸ்டிவ் இல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற செரிமான கோளாறுகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். காது அடைப்பு இருக்கிறவங்க இந்த கீரையை டைரக்டா அரைச்சு ஒரு 2 சொட்டு காதுல விட்டீங்க அப்படின்னா காது அடைப்பு தீரும். காதுல ஏற்படுற நோய்களுக்கு இந்த கீரையை தினமும் ஒரு 2 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா காதுல ஏற்படுற நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இது இருக்கும். எனக்கு எப்பவுமே அஜீரண கோளாறு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இல்ல வாரத்துல ஒரு 2 நாள் ஆச்சும் தூதுவளை கீரையை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு தீரும். தூதுவளை கீரை கூட பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை தீரும். தூதுவளை கீரையை அரைச்சு சாறு எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சரிசி சேர்த்து நல்லா அரைச்சு காய வச்சு இந்த தூதுவளை அடைய தினமும் நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் வலிமை அடையும். அது மட்டும் இல்லாம வெயிட் போகணும்னு நினைக்கிறவங்க, நான் ஜிம்ல போய் வெயிட் ஏத்துறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும்.